ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் 1000 கிலோ அரிசியில் தயாரான சாதத்தில் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இந்த நிகழ்வு குறித்த முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. அதாவது தஞ்சை பெரிய கோயிலில் பெருவுடையாருக்கு 1000 கிலோ சாதத்தால் அன்னாபிஷேகம் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தஞ்சை பெரிய கோயில் கட்டிடக்கலைக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. பெரிய கோவில் கருவறையில் உள்ள பெருவுடையார் மிகப்பெரிய லிங்க திருமேனியாகும். 6 அடி உயரம், 54 அடி சுற்றளவும் கொண்ட பீடமும், அதன் மேல் 13 அடி உயரமும் 23 அடி சுற்றளவும் உள்ள லிங்கமும் என தனித்தனி கருங்கற்களினால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த பெருவுடையாருக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் அன்னாபிஷேகமானது நடைபெறும். அதன்படி ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதற்காக பக்தர்கள் வழங்கிய 1000 கிலோ அரிசியை சாதமாக தயார் செய்யப்பட்டன. பின்னர் தயார் செய்யப்பட்ட சாதம் பெருவுடையாருக்கு திருமேனி முழுவதும் சாத்தப்பட்டன. இதனை அடுத்து வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், மாங்காய், பூசணிக்காய், சுரைக்காய், முட்டைக்கோஸ், கேரட், ஆப்பிள், சாத்துக்குடி, ஆரஞ்சு உள்ளிட்ட 1000 கிலோ காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகைகள், மலர்களால் அலங்கரிக்க செய்து நடை திறக்கப்பட்டு மகா தீபாரதனையானது காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இரவு இலங்கத்திலிருந்து எடுக்கப்படும் அன்னமானது பக்தர்களுக்கு, கால்நடைகளுக்கும் பிரசாதமாக வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.